கருத்துக்கள் தான் இருக்குது. அதில் வந்திருக்கிறத நான் ஏற்றுக்கலாம். கருத்து கணிப்பு என்று இப்போது வந்திருக்கக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்கவில்லை. ஏன்னா இப்போ விஜய் வந்து ஆட்சி அமைப்பார்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. யாராவது நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? தமிழ்நாட்டில் யாருமே அவரே கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு இட்டுக்கட்டப்பட்டும் அல்லது தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு கருத்தை மக்கள் தலையில் திணிப்பது என்கிற முறையில் தான் பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இத்தகைய கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே அது வந்து ஏற்கத்தக்க ஒன்றாக இல்லை. நிச்சயமாக அதே நேரத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக திமுக ஆட்சி என்பது மீண்டும் தமிழகத்தில் மலரும். பட்டாசு உயிரிழந்த குடும்பத்தை பார்க்கப்பட்டீங்க. பட்டாசு தொழிலுக்கு என்ன பண்ணணும்? தொடர்ந்து இந்த மாதிரி விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆண்டுதோறும் என்ன செய்யணும்? பெரிய துயரமான ஒரு சம்பவம் அது. அது ஒரே கிராமத்தில் ஒரே சம்பவத்தில் 25 பேர் மரணம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக இத்தகைய நிகழ்வுகள் என்பது விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்று வருவது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த தொழில் குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் கராராக கடைபிடிக்கப்படுவதில்லை என்பது மீண்டும் மீண்டும் பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் சட்டத்துக்கு உட்பட்டு விதிமுறைகள் படி அந்த தொழில் நடைபெறுகிறதா, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகள் இருக்கிறதா என்கிற முறையில் அந்த ஆய்வு என்பது கராராக விதிமுறைகள் என்பது கடைபிடிக்கப்பட வேண்டும். உயிரிழப்புகள் இல்லாத வகையில் அந்த தொழிலை செய்வதற்கான பாதுகாப்பு நடவடிக்கை என்ன என்பதை பற்றி ஆட்சியாளர்கள் யோசிக்கலாம். எந்த விதத்திலையுமே தொழிலாளிகள் உயிரிழப்பதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. தொழிலாளர்களுடைய உயிர் பாதுகாப்புக்கு அந்தந்த நிறுவனங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே பாதுகாப்பான முறையில் இந்த தொழிலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் சம்பந்தமாக மத்திய மாநில அரசுகள் ஆலோசிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். காவிரி ரீதியிலான இல்லை, இப்போ ஏற்கனவே இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த காலனி, சேரி இந்த மாதிரியான பெயர்களில் இருக்கக்கூடியதெல்லாம் மாற்றுவது என்பதற்கான ஒரு அரசாணையை வெளியிட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நாங்கள் வந்து அதை வரவேற்றுக்கிறோம். ஆனால் இப்போ தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு கிராமத்தினுடைய பெயர் அரசு ஆவணங்களில் சாதியினுடைய பெயரை நேரடியாக குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த கிராமத்தினுடைய பெயர் இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த அரசு ஆவணங்களில் அந்த பெயரை மாற்றுவதற்கும் அந்த ஊர் கிராம மக்களோடு கலந்து பேசி பொருத்தமான வேறொரு பெயரை மக்களோடு கலந்து பேசி வைப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கும் தேர்தலுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க இன்றைக்கு கூட நினைத்தால் அதை வந்து மாற்றி அறிவிக்க முடியும். அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.